ரீகேப். போன வீடியோவில் எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அதை முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஹாரி ரானோட ட்ராக்டானிக்கை எடுக்கிறதுக்காக கீழே பார்ல இருக்க திரும்பவும் வரான். அவன் வரும்போது எல்லாமே இருட்டாக இருக்கு. ஆனால் அங்கே 2 கோபமான குரல்கள் கேட்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீஸ்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, சீரியஸ் பிளாக் ஹாரியை தேடி தான் ஆஸ்கபனில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு. சாப்டர் 5 பார்ட் 1. அடுத்த நாள் காலையில் ஹாரியை இன்கீப்பரான டாம் வந்து எழுப்புறாரு ஒரு கப் டீயோட. ஹாரி வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே இருந்த ஹெட்விக்கை அதோட கேஜ்குள்ளே உள்ளே தள்ள ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரத்தில் ரான் அவனோட ரூம்குள்ளே வரான். அவன் ஒரு ஸ்வெட் ஷர்ட்டை அவன் தலையில் மாட்டிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்கான். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரெயினில் ஏறுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அட்லீஸ்ட் அங்கேயாவது பர்சிக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கலாம். இப்போ என்னை காலையிலேயே குற்றப்படுத்துகிறான். நான் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவில் டீயை கொட்டிட்டேன்னு. ஃபோட்டோவில் இருக்க அந்த பொண்ணு ஃப்ரேம்க்கு பின்னாடி அவளோட முகத்தை மறைச்சிக்கிட்டா. ஏன்னா அவளோட மூக்கில் தண்ணி பட்டுடுச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க ரானை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க பர்சியை கடுப்பாக்கினதுக்கு. அவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே போகிறாங்க. அங்கே மிஸ்டர் வீஸ்லி டெய்லி ப்ராஃபிட்டை வாசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி ஹெர்மைனி ஜெனி கிட்ட அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது பண்ண லவ் போர்ஷன் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்குறான். அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஏன்னா அந்த நேரத்தில் பர்சி உள்ளே வரான். ஹாரி ரான் கிட்டேயோ ஹெர்மைனி கிட்டேயோ பேசுகிறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ட்ரங்கை எல்லாத்தையும் லீக்கி கால்ட்ரோட ஒடுக்கமான படிக்கட்டில் இறக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எல்லா ட்ரங்கு பட்டியும் கொண்டு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு கதவு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே ஹெட்விக்கும் ஹெர்மீஸையும் அதோட கேஜஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு வயர் கூடையில் க்ரூக்ஷாங்ஸ் உள்ளே இருந்தது. அது உரிமைக்கிட்டு இருந்தனால ஹெர்மைனி, இட்ஸ் ஆல்ரைட் க்ரூக்ஷாங்ஸ், நான் உன்னை ட்ரெயினில் இருக்கும்போது வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லுறா. அப்படியெல்லாம் பண்ணிடாத, ஸ்கேபஸ் பாவம் அப்படின்னு ரான் அவனோட நெஞ்சுக்கிட்ட இருந்த ஒரு பெரிய லம்பை காமிக்கிறான். அங்கே தான் ஸ்கேபஸ் அவனோட பாக்கெட்குள்ளே இருந்தது. வெளியே மினிஸ்ட்ரி காஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மிஸ்டர் வீஸ்லி அவரோட தலையை உள்ள விட்டு, அது வந்துடுச்சு ஹாரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அங்கே கதவுல இருந்து அந்த காருக்குள்ளே போகிற வரைக்கும் ஹாரியை அவர் கைத்தாங்களா பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. 2 டார்க் க்ரீன் கார்ஸ் வந்திருந்தது. அதில் முதலாவது காரில் ஹாரியும் மிஸ்டர் வீஸ்லியும் ஏறுறாங்க. அவங்க கூடயே ஹெர்மைனியும் ரானும் பர்சியும் ஏறுறாங்க. கிங்ஸ் கிராஸ்க்கு போகிற வரைக்கும் எதுவுமே நடக்கலை. மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் காஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்டினரியாக தெரிஞ்சாலும் ஹாரியால் பார்க்க முடிஞ்சுது. அது எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன கேப்ஸ் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் அதால் போக முடிஞ்சுது. அதனால் அவங்க கிங்ஸ் கிராஸுக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்களோட வந்த மினிஸ்ட்ரி டிரைவர்ஸ் அவங்களுக்கு ட்ராலிஸை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு அதில் அவங்களோட ட்ரக்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அவங்களோட ஹேட்ஸை மிஸ்டர் வீஸ்லிக்காக இறக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து போயிடுறாங்க. மிஸ்டர் வீஸ்லி ஹாரிக்கு பக்கத்துலேயே ஸ்டேஷனுக்குள்ளே போகிற வரைக்குமே இருந்தார். ரைட் தென், நம்ம எல்லாரும் 2 பேராக போகலாம். ஃபர்ஸ்ட் நானும் ஹாரியும் உள்ளே போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. மிஸ்டர் வீஸ்லி பிளாட்ஃபார்ம்ஸ் 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்க பேரியரை நோக்கி ஹாரியோட ட்ராலியை புஷ் பண்ணிக்கிட்டே நடக்கிறாரு. அவர் கேஷுவலாக அந்த பேரியர் பக்கத்தில் சாயறாரு. ஹாரியும் அவரை இமிட்டேட் பண்ணி அவனும் சாயறான். அடுத்த செகண்ட் அவங்க 2 பேரும் சைட் வைஸாக இன்னொரு பிளாட்ஃபார்மில் வந்துடுறாங்க. பிளாட்ஃபார்ம் 9 3/4. அங்கே ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி பர்சியும் ஜின்னியும் வராங்க. அவங்க 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பேரியரை ஓடி வந்து கடந்திருப்பாங்க போல. அங்கே பெனலோபி இருக்கா அப்படின்னு பர்சி சொல்லறான். அவனோட முகம் எல்லாம் செவந்துருது. அவனோட முடியை வேற அவன் சரி பண்ணிட்டு இருக்கான். ஜின்னி ஹாரியை பார்க்குறா. 2 பேருக்கும் சிரிப்பு வந்துடுது. அவங்க 2 பேரும் திரும்பிடுறாங்க பர்சி பார்க்காம இருக்கிறதுக்காக. பர்சி அங்கே நீளமான சுருட்ட முடியுள்ள ஒரு பொண்ணை நோக்கி நடக்கிறான். அவனோட நெஞ்சை நிமித்திக்கிட்டு. ஸோ அவள் வந்து அவனோட பேட்சை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. மிச்ச வீஸ்லிஸும் ஹெர்மைனியும் அவங்கள ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹாரியும் மிஸ்டர் வீஸ்லியும் ட்ரெயினோட எண்டை நோக்கி நடக்கிறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப பேக்டாக இருந்தது.
அங்கே ஒரு கேர்கேஜ் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதில் அவங்களோட ட்ரங்க்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணுறாங்க. அங்கேவே ஹெட்விக்கையும் க்ரூக்ஷாங்ஸையும் லக்கேஜ் ரேக்கில் ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வெளியே போய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீஸ்லிக்கு குட் பை சொல்ல போகிறாங்க. மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையும் கிஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹெர்மைனியை கிஸ் பண்ணுறாங்க. கடைசியாக ஹாரியை கிஸ் பண்ணுறாங்க. அவன் கூச்சமாக ஃபீல் பண்ணனால அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்து இருங்க, நீயும் தான் ஹாரி அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. நான் உங்கள் எல்லாருக்கும் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். ரான், இது வந்து கார்ன்டு பீஃப் இல்லை. ஃப்ரெட், எங்கே இருக்க ஃப்ரெட்? ஹாரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி கூப்பிடுறாரு. அவர் பக்கத்தில் இருந்த ஒரு தூணுக்கு காமிக்கிறாரு. ஹாரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நீ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு டென்ஸான வாய்ஸில் ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்ல மிஸ்டர் வீஸ்லி, எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். உனக்கு தெரியுமா? எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் வந்து நீங்களும் மிஸ்ஸஸ் வீஸ்லியும் நேற்று பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். என்னால் அதை கேட்காம இருக்க முடியல, சாரி அப்படின்னு ஹாரிக்கு சொல்லுறான். அப்படி நீ தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாரு. ஹானஸ்ட்லி அது ஓகே தான். இந்த வழியில் வந்து நீங்கள் ஃபட்ஜுக்கு கொடுத்த உங்களோட வாக்குறுதியும் நீங்கள் மீறலை. எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஹாரி, உனக்கு ரொம்பவே பயமாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. இல்லை ரியலி இல்லை, நான் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணும்லாம் நினைக்கல. ஆனால் சீரியஸ் பிளாக் கண்டிப்பாக வால்டமோர்ட்டை விட மோசமாக இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு அவன் சொல்லுறான். ஹாரி, எனக்கு தெரியும் நீ வந்து ஃபட்ஜி உன்னை நினைக்கிறத விட நீ ஸ்ட்ராங்கரான ஆள் தான். ப்ளீஸ் நீ வந்து பயப்படல அப்படின்றத நினச்சி. ஆனால் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஆர்த்தர் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கூப்பிட்றாரு. ஆர்த்தர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது கிளம்ப போகுது ட்ரெயின் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அவன் வந்துட்டான் மாலி அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாரு. லிசன், நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். அதாவது நான் ஒரு நல்ல பையனாக இருந்து காசுலேயே இருக்கணுமா அப்படின்னு ஹாரி சொல்லுறான். இல்லை ஹாரி, ஸ்வேர் டு மீ, நீ வந்து பிளாக்கை தேடி போக மாட்டேன்னு சொல்லு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு ஹாரி கேட்குறான். அந்த நேரத்தில் ஒரு லவுடான விசில் சத்தம் கேட்குது. அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாரும் ட்ரெயினை வந்து கதவுகளை சாத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ராமிஸ் மீ ஹாரி, என்ன நடந்தாலும் அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி வேகமாக சொல்லுறாரு. என்னை கொல்லணும்னு நினைக்கிறவனை நான் ஏன் தேடி போவேன் அப்படின்னு ஹாரி கேட்குறான். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆர்த்தர், சீக்கிரம் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ட்ரெயினில் இருந்து இப்போ புகை கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அது மூவ் ஆகவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஹாரி வேகமாக பக்கத்தில் இருந்த கம்பார்ட்மெண்ட் டோருக்கிட்ட போகிறான். அதை ரான் திறந்து விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஏறிடுறான் ஹாரி உள்ள. அவங்க ஜன்னலில் இருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீஸ்லிக்கு கையை அசைக்கிறாங்க. ட்ரெயின் கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹாரி ரான்கிட்டையும் ஹெர்மைனி கிட்டேயும் நான் அவங்க 2 பேர்கிட்டையும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுறான். இங்கேருந்து போ ஜின்னி அப்படின்னு ரான் சொல்லுறான். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறா. ஹாரி, ரான், ஹெர்மைனி அந்த காரிடரில் நடக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு எம்டி கம்பார்ட்மெண்ட் இருக்குமான்னு. ஆனால் எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸுமே ஃபுல்லாக தான் இருந்தது. எக்ஸப்ட் கடைசியில் இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் ஆல்மோஸ்ட் காலியாக இருந்தது. அதில் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். இதுக்கு முன்னாடி அடல்ட்ஸ் யாரையும் அந்த ட்ரெயினில் அவங்க பார்த்ததே கிடையாது. ஹாரி, ரான், ஹெர்மைனி அதுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஆள் ரொம்பவே அழுக்கான விசார்ட்ஸ் ரோப்ஸ் போட்டிருந்தாரு. அது நிறைய இடத்துல கிழிஞ்சு தைக்கப்பட்டு இருந்தது. அவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத மாதிரியும் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரியும் இருந்தது. அவரை பார்க்க யங்காக இருந்தாலும் அவரோட லைட் ப்ரௌன் ஹேரில் அங்கங்கே நரைச்சி போய் இருந்தது. அவங்க கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காராங்க. யாராக இருக்கும்னு நினைக்கிறா அப்படின்னு ரான் கேட்குறான். ப்ரொஃபஸர் ஆர்ஜே லூபின் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரான் கேட்குறான். அது அவரோட சூட்கேஸில் இருந்தது அப்படின்னு ஹெர்மைனி லக்கேஜ் ரேக்கில் இருந்த அவரோட சூட்கேஸை காமிக்கிறா. ரான் ப்ரொஃபஸர் லூபினை பார்த்துட்டு என்ன அவர் டீச் பண்ணுவாரோ அப்படின்னு யோசிக்கிறான். அது ஆப்வியஸ் தானே, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் அப்படின்னு அவ சொல்லறா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 டிஃபென்ஸ் அகேன் டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஒரு வருஷம் தான் இருந்தாங்க. நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த ஜாப் வந்து ஜிங்ஸாக இருக்குன்னு தான். வெல், இவர் அது நிலைக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு ரான் டவுட்ஃபுல்லாக சொல்லுறாரு. அவரை பார்த்தா ஒரு நல்ல ஹெக்ஸிலே வந்து அவர் ஆள் சுருண்டுருவார் போலியே. எனிவே, நீ எங்ககிட்ட என்ன சொல்ல வந்த அப்படின்னு அவன் ஹாரியை பார்த்து கேட்குறான். ஹாரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீஸ்லியோட ஆர்குமெண்ட்டை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணறான். அவன் அவங்க 2 பேர்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி முடித்தோடனே ரானும் ஹெர்மைனியும் இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஹெர்மைனி,
சீரியஸ் பிளாக் உன்னை பிடிக்கிறதுக்காக தான் எஸ்கேப் ஆகி வந்தாரா அப்படின்னு சொல்கிறான். ஓ ஹாரி, நீ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும், தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத ஹாரி அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் போய் எந்த பிரச்சனையும் தேடுறது கிடையாது, பிரச்சனை தான் என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஹாரிக்கு என்ன பைத்தியமா, அவனை கொல்லணும்னு நினைக்கிறவன் கிட்ட போய் அவன் தேடி போவானா அப்படின்னு ரான் சொல்கிறான். அவன் நினச்சதை விட ரானும் ஹெர்மைனியும் இந்த நியூஸை ரொம்ப வேர்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. அவனை விட ரொம்பவே அவங்க பயந்து போயும் இருக்காங்க. யாருக்குமே அவன் அஸ்கபனை விட்டு எப்படி வந்தான்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி யாருமே அதை பண்ணது கிடையாது, அதுலேயும் அவன் டாப் செக்யூரிட்டி பிரிசனர் வேற அப்படின்னு ரான் சொல்கிறான். ஆனால் அவனை பிடிச்சிருவாங்க இல்லையா, ஐ மீன் எல்லா மகள்ஸையும் வேற இப்போல்லாம் பார்க்க விட்டுருக்காங்கல்ல அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறான். அது என்ன சத்தம் அது அப்படின்னு ரான் திடீர்னு சொல்கிறான். அவங்களுக்கு அப்போ தான் அந்த சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி விசில் மாதிரியான சத்தம் எங்கே இருந்தோ மேலே இருந்து வருது. அவங்க கம்பார்ட்மெண்ட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதனோட ட்ரங்க்ல இருந்து தான் வருது ஹாரி அப்படின்னு ரான் சொல்லி எந்திரிச்சு லக்கேஜ் ரேக்கில் அவனோட ட்ரங்கை ஓப்பன் பண்ணறான். அங்கே அந்த பாக்கெட் ஸ்னீக்கோஸ்கோப்பை எடுக்கிறான். அது இப்போது ரானோட கையில் பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு அதில் லைட்டும் எரியுது. அது ஸ்னீக்கோஸ்கோப்பா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஏன் ஆனால் அது ரொம்பவே சீப்பு, அது நான் எரோவில் யூஸ் பண்ணும்போது அது இந்த மாதிரி தான் கத்துச்சு அப்படின்னு ரான் சொல்லலாம். அந்த நேரத்தில் நீ செய்யக்கூடாது ஏதாவது செஞ்சியா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. நோ வெல், நான் வந்து எரோவில் யூஸ் பண்ணக்கூடாது, யூனோ அது வந்து லாங் ஜேர்னிஸ்க்கெல்லாம் போக முடியாது, ஆனால் நான் எப்படி ஹாரிக்கு அவனோட ப்ரெசண்ட்டை அனுப்புறது அப்படின்னு அவன் சொல்லறான். சரி அதை ட்ரங்க்குள்ளேயே வைய, இல்லைன்னா அது இவரை எழுப்பிட போகுது அப்படின்னு ஹாரி பக்கத்தில் இருந்த ப்ரொஃபஸர் லூப்பினை காமிக்கிறான். ரான் அந்த ஸ்னீக்கோஸ்கோப்பை எடுத்து ஒரு பெரிய அங்கிள் வேர்னனோட பழைய சாக்ஸில் சுற்றி வச்சுட்டு ட்ரங்க்கை க்ளோஸ் பண்ணிடுறான். அதை நம்ம வந்து ஹாக்ஸ்மீட்டில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவனோட சீட்டில் உட்காரறான். அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் அவங்க டர்விஷன் பேங்க்ஸில் விற்பாங்க, அது ஒரு மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்பு, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் என்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லுறான். உனக்கு ஹாக்ஸ்மீட்டை பற்றி தெரியுமா, நான் அதை பற்றி வாசிச்சிருக்கேன், அது வந்து என்டையராக மகள்ஸே இல்லாத ஒரு வில்லேஜ் பிரிட்டனில் இருக்குது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. யா அப்படி தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் அதனால நான் அங்கே போகணுன்னு ஆசைப்படல, நான் வந்து அங்கே இருக்கிற ஹனி டியூக் ஸ்கூல்ல கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு ரான் சொல்லுறான். அது என்னது அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அது வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட முகத்தில் அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பு வருது. அங்கே வந்து எல்லாமே இருக்கும், பெப்பரன்ஸ், அது வந்து நம்மளோட வாய்க்குள்ளே போட்ட உடனே வாயிலேருந்து புகை வர வச்சிடும். அதுக்கப்புறம் பெரிய சாக்கோ பால்ஸ், அது ஃபுல்லுமே ஸ்ட்ராபெரி மவுஸ், கிளாட்டட் க்ரீம், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான சுகர் கூல்ஸ் கூட இருக்கும். அது என்னென்னா நம்ம கிளாஸில் எழுதிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அதை ரெண்டு சக் பண்ணோன்னா அதில் இருந்து நம்மளுக்கு ஸ்வீட்டான சுகரி ஜூஸ் வரும். அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்ம என்னமோ கிளாஸில் யோசிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹாக்ஸ்மீட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் இல்லையா? இன் சைட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சாசரி புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் 1612 நடந்த காப்ளின் ரெபலியனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துதான். அதுக்கப்புறம் அந்த ஷ்ரீக்கிங் ஷாக் இருக்குல்ல, அதுதான் பிரிட்டன்லேயே ரொம்ப ஹாண்டடான பில்டிங்கா அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பெரிய மேசிவ் ஷர்பட் பால்ஸ், அது வந்து நம்மளை தரையில் இருந்து ஒரு சில இன்ச்சஸ் பறக்க வைக்கும், அதை நம்ம சக் பண்ணும்போது அப்படின்னு ரான் சொல்லறான். அவன் ஹெர்மைனி சொன்ன ஒரு வார்த்தையை கூட கேட்கல. ஹெர்மைனி திரும்பி ஹாரியை பார்க்குறா. நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே போய் கொஞ்சம் தூரம் ஹாக்ஸ்மீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவள் சொல்லறா. ஐ சப்போஸ் அது நல்லா தான் இருக்கும், ஆனால் நீ அதை கண்டுபிடிச்சவனே எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். என்ன சொல்கிற அப்படின்னு ரான் கேட்குறான். என்னால் போக முடியாது, டர்ஸ்லீஸ் எனக்கு பெர்மிஷன் ஃபார்மை சைன் பண்ணலை, ஃபட்ஜும் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஹாரி சொல்லறா. ரான் அதை பார்த்து அதிர்ந்து போயிருக்கான். என்னது, நீ வந்து வர முடியாதா? நோ வே, மெக்கானகல் அதை வேற யாராவது உனக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரி லைட்டாக சிரிக்கிறான். ப்ரொஃபஸர் மெக்கானகலா, கிரிஃபிண்டர் ஹவுஸோட ஹெட்டா, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. ஆர் நம்ம வந்து ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு காசில் இருந்து வெளியே போகிறதுக்கான எல்லா சீக்ரெட் பேசேஜஸும் தெரியும் அப்படின்னு ரான் சொல்லறான். ரான் அப்படின்னு ஹெர்மைனி திட்டுறா. ஹாரி வந்து அந்த மாதிரி ஸ்கூலில் யாருக்கும் தெரியாமல் வெளியே போகக்கூடாது, அதுவும் பிளாக் வேற வெளியே இருக்கான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. எஸ், இதே தான் மெக்கானகலும் சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான்.
ஆனால் நாம் அவனோட இருந்தோன்னா பிளாக் வரமாட்டான்ல அப்படின்னு ரான் ஹெர்மைனி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓ ரான், என்ன முட்டாள்தனமாக பேசுகிற? பிளாக் கூட்டமான இடத்துல 1 டஜன் பேரை ஒரே கர்ஸில் கொன்னான். நம்ம கூட இருக்கிறனால ஹாரி அட்டாக் பண்ணாமல் இருக்க மாட்டானா என்ன அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அவள் க்ரூக்ஷாங்ஸோட பேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அதை வெளியே விட்டுறாத அப்படின்னு ரான் சொல்லறான். ஆனால் க்ரூக்ஷாங்ஸ் ஏற்கனவே பேஸ்கெட்லேருந்து வெளியே வந்து ரானோட மடியில் வந்து உட்காந்துருச்சு. ரானோட பாக்கெட்டில் இருந்த அந்த லாம்ப் இப்போது அப்படியே நடுங்க ஆரம்பிச்சுது. அதனால் அவன் க்ரூக்ஷாங்ஸை தள்ளி விடுறான். ரான் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு ஹெர்மைனி கோவமாக சொல்லறா. அந்த நேரத்தில் ரான் பதில் ஏதோ சொல்ல வரான். ஆனால் அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் லூப்பன் லைட்டாக அசைஞ்சார். உடனே அவங்க எல்லாரும் அவரையே பார்க்குறாங்க. ஆனால் அவரோட தலையை மற்ற பக்கம் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் நார்த்தை நோக்கி மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. வெளியே இருக்க சீனரி எல்லாம் இப்போது வைல்டராக ஆகுது. வெளியே மழை மேகமாக இருட்டிக்கிட்டு வருது. க்ரூக்ஷாங்ஸ் அங்கே இருந்த எம்டி சீட்டில் உட்காந்துக்கிறது. அது ரானை பார்க்குது. அதோட கண்கள் ரானோட பாக்கெட்லேயே இருந்தது. மத்தியானம் 1 மணி போல் அந்த குண்டான விச் ஃபுட் ட்ராலியை தள்ளிக்கிட்டு அவங்களோட கம்பார்ட்மெண்ட் டோர் பக்கத்தில் வராங்க. நாம் அவரை எழுப்பணுமா அப்படின்னு ரான் கேட்குறான். ஹெர்மைனி மெதுவாக ப்ரொஃபஸர் லூப்பின் பக்கத்தில் போய் ப்ரொஃபஸர், எக்ஸ்கியூஸ் மீ ப்ரொஃபஸர் அப்படின்னு அவர் சொல்லறா. ஆனால் அவர் அசையவே இல்லை. டோன்ட் வரி டியர், நான் முன்னாடி தான் இருப்பேன் டிரைவர் பக்கத்தில். அவர் எந்திரிச்சார்னா அங்கே வர சொல்லு அப்படின்னு அந்த ட்ராலி தள்ளிட்டு வர விச் சொல்கிறாங்க. அந்த விச் அவங்களோட கம்பார்ட்மெண்ட் கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவர் தூங்கிட்டு தானே இருக்காரு, செத்துடலையே அப்படின்னு ரான் கேட்குறான். இல்லை அவர் மூச்சு விடுறாரு அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹாரி கால்ரன் கேட்க அவகிட்ட பாஸ் பண்ணறான். ப்ரொஃபஸர் லூப்பின் முழிச்சிட்டு இல்லையே தவிர அவர் இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். ஏன்னா மத்தியான நேரத்தில் வெளியே மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது வெளியே ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுது. அப்போது அவங்களோட கம்பார்ட்மெண்ட் டோர் திரும்பவும் திறக்குது. அங்கே அவங்களுக்கு பிடிக்காத 3 பேர் நிற்கிறாங்க. ட்ரேக்கோ மேல்ஃபாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸான வின்சென்ட் கிரேபும் கிரெகரி கோயலும். டேய் இங்கே பாருங்கடா, யாருன்னு தெரியுதா? பாட்டியும் வீசலும் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லறான். கிரேபும் காயலும் சிரிக்கிறாங்க. ஓ, இந்த தடவை உன்னோட அப்பாவுக்கு கொஞ்சம் கையில் காசு கிடச்சது போல். என்ன வீஸ்லி, உன்னோட அம்மா ஷாக்லேயே இறந்துட்டாங்களா அப்படின்னு மேல்ஃபாய் கேட்குறான். ரான் கோவத்தில் வேகமாக எந்திரிக்கும் போது க்ரூக்ஷாங்ஸோட பேஸ்கெட்டை கீழே தள்ளி விட்டுறான். ப்ரொஃபஸர் லூப்பின் உடனே லைட்டாக அப்படியே அசைகிறாரு. யார் அது அப்படின்னு மேல்ஃபாய் கேட்குறான். நியூ டீச்சர், நீ என்ன சொல்லிட்டு இருந்த மேல்ஃபாய் அப்படின்னு ஹாரி கேட்குறான். மேல்ஃபாயோட கண்கள் சிரிங்குச்சு. அவன் டீச்சர் இருக்கும்போது ஒரு சண்டையில் இறங்க மாட்டான். கம் ஆன் அப்படின்னு அவன் கிரேப்கிட்டையும் கோயல்கிட்டையும் சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். ஹாரியும் ரானும் திரும்ப உட்காடுறாங்க. ரான் அவனோட நக்கிள்ஸை மசாஜ் பண்ணறான். நான் இனிமே எந்த ஒரு குப்பையும் மேல்ஃபாய் கிட்ட இருந்து வாங்க போகிறது கிடையாது. ஐ மீன் இட். அவன் இன்னொரு தடவை என்னோட குடும்பத்தை பற்றி ஏதாவது பேசட்டுமே, அவனோட மண்டையை பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு அசைச்சு காமிக்கிறான். ரான் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு ஹெர்மைனி பக்கத்தில் இருக்க லூப்பினை கை காட்டுறா. ஆனால் லூப்பின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.